அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக போக்குவரத்து கழகத்தில் திடீர் என்று மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஸோ என்னென்ன போக்குவரத்து கழகத்தில் மாற்றங்கள்? ஸோ டிசிசி டிரைவர் கம் கண்டக்டருடைய 850 பேருக்கு தேர்தல் முடிஞ்சாச்சு, இனி போஸ்டிங் தான். ஸோ இனி டிரைவர் கம் கண்டக்டருடைய முறைகேடுகள் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அவங்களுடைய வெளிப்படைத்தன்மை, ஸோ ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வெளியிடுவாங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டுடைய நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வர இருக்குது? ஸோ டிஎன்எஸ்டிசி வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் வந்து தனியார், ஸோ ப்ரைவேட்டுக்கு கொண்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. அது உண்மைதானா? இதை பற்றி நம்ம பார்க்கலாம். டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ், ஓகேங்களா, இது கம்ப்ளீட்டாக இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போக்குவரத்து கழகத்தில் கடந்த 2025 டிசிசி 3274 பேர் எடுக்கிறதுக்கு அரசு அறிவிப்பு வெளியிட்டாங்க. அந்த அறிவிப்பின்படி டிசிசியோடைய நியமனங்கள் 3274 பேரில் வெறும் 2000 பேர் மட்டுமே எடுக்கலாம். 2500 பேருக்கு மட்டுமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே கொடுத்துருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அவங்க தற்சமயம் ட்ரைனிங்கில் போயிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைத்து பேருமே வந்து இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்காங்க. அந்த 850 நண்பர்களுக்கு எப்பொழுது அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வரும்? இதுதான் எல்லோர் தரப்புலுமே இருந்து கேட்கக்கூடிய பல லட்சக்கணக்கான கேள்விகள். ஸோ நிறைய பேர் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் நல்ல இன்டர்வியூ எல்லாமே பண்ணேன், தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கினேன், செய்முறை தேர்வில் எனக்கு நல்ல மதிப்பெண்களும் கொடுத்தாங்க, செய்முறை தேர்வில் என்னை பாராட்டினாங்க. ஆனால் என்னை இப்போ அப்பாயின்மெண்ட் லெட்டர் எனக்கு வரல. ஸோ மெரிட் லிஸ்ட்டில் வந்த கேண்டிடேட்டுக்கு டிஎன்எஸ்டிசியோடைய அப்பாயின்மெண்ட் லெட்ரு வரலன்றது ரொம்ப வேதனைக்குரியதாக இருக்குது. நிறைய கேண்டிடேட் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை விட மார்க்கு கம்மியாக வாங்கின நண்பர்கள் இப்போ வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க, பஸ்ஸே எடுத்து ட்ரைனிங் முடித்து ரூட் வாங்கி ஓட்டிகிட்ருக்காங்க. ஆனால் நான் வெளியே நின்று அவங்கள வேடிக்கை தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் குமுறல்களோடு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இதற்கு எல்லாத்துக்குமே டிஎன்எஸ்டிசி ஒரு சிறந்த வெளிப்படைத்தன்மையோடு செயல்படணும். அப்படின்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட், இத்தனை பேரை வந்து பார்த்திங்கன்னா செய்முறை தேர்வு அட்டன் பண்ணாங்க, இத்தனை பேரை இந்த காரணத்தை வைத்து நாங்கள் ரிஜெக்ட் செய்து விட்டோம் அப்படின்ற ஒரு ரிஜெக்ஷன் லிஸ்ட்டை டிஎன்எஸ்டிசியோடைய அஃபிஷியலான இணையதளத்தில் கொடுத்தால் மட்டும்தான் மக்கள் எல்லாருமே ஓகே, நேர்மையான முறையில் நடந்திருக்கு அப்படின்ட்டு எதிர்பார்ப்பாங்க. அடுத்து இந்த டிஎன்எஸ்டிசியை தனியாருக்கு மாற்றுறதா சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ டிசிசியோடைய நியமனங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே போக்குவரத்து கழகங்கள் எல்லாமே இனி வருங்காலங்களில் தனியாருக்கு மாற்றப்பட வாய்ப்புகள் இருக்குது. டிஎன்எஸ்டிசியில் 2026 நோட்டிஃபிகேஷன் 28,000 காலி பணியிடங்களை நிரப்ப போகிறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு 28,000 காலி பணியிடங்களை 2026ஆம் ஆண்டு நிரப்ப போகிறதா சொல்லிகிட்ருக்காங்க. டிரைவர், கண்டக்டர் இவங்க கம்ப்ளீட்டாக எடுக்க போகிறாங்க. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்து தயார் நிலையில் வச்சுக்கோங்க. எடுக்கலைன்னா அங்கே அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸு வெரிஃபை பண்ணி செக்கு பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு இதுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.